இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பியூராக இருக்குது பாருங்கள். இதான் ஸ்னோ ஒயிட் சொல்லுவாங்க. இதுதான் யோகானேஸ்வர ஸ்கூல் கேம்பஸ். ஃபுல்லாக மரங்கள் இருக்குது பாருங்கள். இவ்வளோ அழகாக மரங்கள் ஃபுல்லாக வெள்ளை கம்மலை போகிற மாதிரி இருக்குது பாருங்கள். இப்பப்போ வெயிட் தாங்க முடியாமல் இந்த ஸ்னோ வந்து மரத்துலேருந்து கீழே விழும். சுத்தமாக யாரும் இல்லை பாருங்கள். பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. இந்த கிளைகள் வந்து இந்த வெயிட் தாங்க முடியாமல் கீழே விழும். கிளையிலேருந்து அப்படியே விழும் பாருங்கள். இந்த மாதிரி விழும் ஸ்னோ. இப்போ நான் ஷேக் பண்ணேன்னா யாராவது கீழே போய் நின்று ஷேக் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். அழகாக இருக்குது. பின்னாடியே வந்து ஒரு ஆறு போகுது, நிடா ரிவர். அது பக்கத்துலேயே வந்து நிறையா மரங்கள் இருக்கும், பார்க் இருக்குது. பார்க்கறது அழகாக இருக்கும். அழகாக இருக்குது பாருங்கள். பார்த்துனே இருக்கலாம் போல இருக்குது. கண்கொள்ளா காட்சிங்க. வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனை, கவலை இருந்தாலும் இதெல்லாம் பார்க்கும்போது மனசு வந்து லகுவாகிடுங்க. பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கு எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. கடவுளுடைய படைப்பு பாருங்க. இதுதான் யோகானேஸ்வர ஸ்கூல் இருக்குது, கிளாஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சி செக்ஷனு. நான் கேட்டகரியில் விட்டுருக்கேன் இன்றைக்கி. அவர் திங்ஸ் வந்து லாக்கரில் வச்சுருப்பாங்க. இது உள்ள வந்து ஜஸ்ட் ஒரு பின்கோடு கொடுத்து பே பண்ணி வச்சுக்கலாம். இதாக இருக்குது. உலகத்து போன மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே யாரும் நடக்கவே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் எப்பவுமே ஒரு பார்க்குங்க ரொம்ப பிடிக்கும். இந்த பார்க் எனக்கு ஒரு இயரில் எல்லா சீசன் அப்போ வருவேன். எல்லா சீசன் அப்போ அழகாக இருக்கும். அதாவது ஃப்ராங்க்ஃபர்ட் சிட்டியில் இவ்வளோ பெரிய ஏக்கர் வந்து நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்காக வச்சுருக்காங்க கவர்மெண்ட். அது பெரிய விஷயங்க. மக்களுடைய பயன்பாடு வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு.